தானியேல் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. அனனியா, மிஷாவேல், அசரியா. யாருன்னு தெரியுதா? ஆமா, நம்ம சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கேள்விப்பட்டோம். அதெல்லாம் அவங்க அடிமையா கொண்டு போனப்பட்ட நாட்டில் அவங்க வச்ச பேர். ஆக்சுவலா அவங்க 3 பேருடைய பேர் என்ன? அனனியா, மிஷாவேல், அசரியா ஆகிய இந்த 3 பேர் தான் அவர்களுடைய ஒரிஜினல் பெயர். இப்போ இவர்கள் 3 பேரும் சொல்லவே தேவையில்லை, நம்பினதும் ஆண்டவரை தான், நம்பிக்கையும் ஆண்டவர் மீது தான். அவர் வார்த்தையை மட்டும்தான் நம்புவாங்க, அவரை மாற்றம் தான் சார்ந்து கொள்வாங்க, அவரை மாற்றம் தான் பற்றி பிடித்து கொள்வாங்க. வேற எந்த காரியத்துக்கும் தங்கள் இருதயத்தை சாய்ப்பது இல்லை. ஆகவே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமலே போனாலும் நீ நிறுத்தியிருக்கிற பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்களுடைய வணக்கம், எங்களுடைய ஆராதனை எங்களை உருவாக்கின, இந்த உலகத்தை உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே என்று சொல்லி அவர்களை தீவிலே போட்ட பின்பும் தீயின் வாசம் கூட அவர்களை வீசாமல் கர்த்தர் காப்பாற்றினபடினாலே அன்று அந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. காரணம், நம்பிக்கையும் கர்த்தர் மீது. அவர்கள் நம்பி இருந்ததும் கர்த்தர் ஒருவரை மாத்திரம்தான். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். கர்த்தர் எந்த சூழ்நிலையும் அவர்களை கைவிடவில்லை. அதே தான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பி இருங்க, நான் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன். நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இமைப்பொழுது யோசித்து பாருங்களேன், என் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், மனம் உருக்கமுள்ளவர். அவர் உங்களை மீண்டுமாய் சேர்த்துக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். அவரிடம் திரும்புவீர்களா? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நம்பிக்கையும் கர்த்தர் மீது தான் இருக்கணும். உங்கள் இருதயம் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும்.